ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சேலத்திலிருந்து கான்ட்ராக்டர் ராஜினேஷ் பேசிட்டு இருக்கிறேன். 30 நாள் 30 வீடியோ சீரீஸ்ல இன்னைக்கு டே 22ல இருக்கும். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து பேஸ்மெண்ட்டும் நம்ம போட்டுடுறோம், குத்தி நம்ம கூராட்டி 1.5 ஜல்லி போட்டுடுறோம். அது ஆல்ரெடி நம்ம சீரீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நம்ம வீடியோஸ் பண்ணிருக்கோம். அதுல நீங்க வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பேஸ்மெண்ட் அந்த 1.5 ஜல்லி அந்த காலம் ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த சில் ஸ்லாப் அப்படிங்கறத நம்ம போடுறோம். இந்த சில்மட் ஸ்லாப் அப்படிங்கறத போடுறோம். அது எதற்காக போடுறோம், அது எத்தனை அடியில நம்ம கொடுக்குறோம், அது எதிர்ப்பு வந்து என்னது, எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2 ஃபீட்ல வந்து பிரிக் வால் ரைஸ் ஆயிருக்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த 1.5 ஜல்லி கோர்சஸ் நம்ம வந்து எர்த் ரேமர் வச்சு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தட்டியிருப்போம். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்ததுனால அதெல்லாம் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியல. பார்ட்டிஷன் வால் எல்லாமே வந்து நம்ம கீழே பீம் கொடுத்து நம்ம வந்து அந்த பார்ட்டிஷன் வாலை வந்து ரைஸ் பண்ணியிருக்கணும். அது ஒன்று. ரெண்டாவது, அந்த பார்ட்டிஷன் பீம் வந்து எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா, அந்த 4 இன்ச் பீம் வந்து எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த 1.5 ஜல்லிலாம் நம்ம போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை மெஷர் பண்ணி நம்ம பிரித்து, ஸோ அதோட மட்டத்துக்கு நம்ம வந்து அந்த 1.5 ஜல்லியும் பீம் போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த 1.5 ஜல்லி வந்து போடுறதுங்கிறது என்றைக்குமே அதோட சர்ஃபேஸாக வந்து நமக்கு ரொம்ப காம்பேக்டாக ஆகிடும். ஸோ அடுத்தது நம்ம இந்த ஃபினிஷிங் நமக்கு வேணும் அப்படின்னா எர்த் ரேமர் யூஸ் பண்ணால் தான் நமக்கு இந்த ஃபினிஷிங் வரும். திம்ஸ் வச்சு அடிக்கலாம், அது வந்து ஒரு பழைய மெத்தட் அப்படின்னாலும் இப்போ வந்து எர்த் ரேமர் யூஸ் பண்ணுறது என்றைக்குமே வந்து ஒரு பெனிஃபிட்டான ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஓகே, இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், நம்ம இந்த சில்மட் அப்படிங்கிறத என்டையர் பில்டிங் என்டையர் பில்டிங் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து என்டையராக நம்ம வந்து அந்த சில்மட் அப்படிங்கிறத நம்ம கான்கிரீட்ல வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம விண்டோஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்றோம் அப்படிங்கும்பொழுது ஒரு 45 டிகிரிக்கு வந்து ஒரு இன்க்ளைண்டா ஒரு கிராக் அப்படிங்கிறது எல்லாத்தோட வீட்லயுமே அது அக்கர் ஆகும். ஸோ அதை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக இப்போ இந்த இடத்துல பாருங்க, விண்டோக்காக மார்க் பண்ணிருக்கோம். பீமை ஒட்டி 4.5 இன்ச் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு 3/5 நம்ம விண்டோ பிளான் பண்றோம் அப்படிங்கும்போது அதை நம்ம மார்க் பண்ணி மெஷர் பண்ணி நம்ம வச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு விண்டோ பிளேஸ் பண்ணும்பொழுது இந்த இடத்துல வந்து பாருங்க, ஒரு 45 டிகிரிக்கு ஒரு இன்க்ளைண்டா ஒரு கிராக் வந்து அக்கர் ஆகும். அந்த கிராக் வந்து அக்கர் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம இந்த சில் ஸ்லாப் அப்படிங்கறத நம்ம கொடுக்குறோம். அது வந்து என்டையர் பில்டிங் நம்ம கொடுக்கறதுங்கிறது ஒரு எசென்ஷியல் பார்ட்டா வந்து நான் பாக்குறேன். சில இடத்துல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இதுல இருந்து ஒரு 3/4 அடி, இதுல இருந்து ஒரு 1 அடி, இதுல 2 அடி வரைக்கும் போட்டுட்டு நிறுத்திடுவாங்க. அது வந்து ஒரு அத்துக்கு வராது. அதே மாதிரி நான் சைமல்டேனியஸ்லி இங்க வந்து பாருங்க, நமக்கு இங்க 7 ஃபீட் வந்து ரைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 7 ஃபீட் அப்படிங்கிறது இதோட மெஷர்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த பேஸ் லெவலை வந்து நம்ம முடிவு பண்ணிடுறோம் 2 ஃபீட் அப்படி. 2 ஃபீட்ல வந்து நம்ம விண்டோ அபவ் நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கறத நம்ம பிளான் பண்ணிடுறோம். நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல வந்து இந்த 2 ஃபீட்டுக்கு மேல நம்ம இந்த சில்மட் நம்ம த்ரூவா என்டையரா கொடுத்து இதுக்கு மேல நம்ம வந்து கட்டிட்டு போயிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ இது வந்து 2 ஃபீட். சில்மட்டோட காங்கிரீட்டோட ஸ்பேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, வித் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 இன்ச். அப்ப இது வந்து நமக்கு 5 ஃபீட்ல இருக்கு. என்னைக்குமே முடிக்கிற கல்லு வந்து குத்துக்கல்லா இருக்கணும். இந்த லாஸ்ட் வரி வந்து பாத்தீங்க அப்படின்னா குத்துக்கல்லா இருக்கணும். இதுக்கு மேல லிண்டல் வருது. அதே மாதிரி இங்க நம்ம சில் போடுறோம் அப்படின்னா இதுக்கு மேல இருக்கக்கூடிய கல்லு வந்து குத்துக்கல்லா இருந்திருக்கணும். இதை வந்து நம்ம என்ன பண்றோம், இது வந்து ஒரு 2 ஃபீட், இது வந்து ஒரு 5 ஃபீட், டோட்டல் 7 ஃபீட். இந்த 1 இன்ச் சில்லோட சேர்த்து 1 இன்ச். அப்போ 7 ஃபீட் 1 இன்ச் என்னைக்குமே வைக்கணும். அப்பதான் நமக்கு வந்து இந்த வாசகால் நம்ம வைக்கும் பொழுது அதை போய் பிக்ஸ் பண்ற போர்ஷன் வந்து நமக்கு அக்யூரேட்டா நமக்கு கிடைக்கும். நம்ம அந்த வாசகால அட்ஜஸ்ட் பண்றது வந்து நமக்கு ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயா இருக்கும். ஸோ அதான் அந்த பர்பஸ் வந்து 7 ஃபீட் 1 இன்ச்சஸ் வந்து நம்ம வைக்கிறது என்னைக்குமே வந்து ஒரு பெஸ்டான ஆக்டிவிட்டி. இதெல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது என்னைக்குமே வந்து ஒரு அருமையான அவுட்டன் கிடைக்கும். அது வந்து நீங்க உங்க கட்டடத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. வீடியோ பாத்தீங்களா? இந்த வீடியோட கான்செப்ட் வந்து நம்ம எதுக்காக மேக் பண்ணோம் அப்படின்னா, இந்த சில் ஸ்லாப் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது, அது என்ன பர்பஸ்க்காக வந்து நம்ம யூஸ் ஆகுது அப்படிங்கறத வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணணும். ஸோ அதோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நண்பர்கள் யாராவது இந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். இட் மே பி யூஸ்ஃபுல் டு தேம். நீங்க யாராவது வீடு கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்றாங்களாங்கிறத பாருங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ.
நீங்க யாராவது வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே தெரிய நம்ம கான்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணுங்க. சேலமாரி பில்டர்ஸ் உங்களோட கனவலத்தை கட்டி கொடுக்க நாங்க ரெடியா இருக்கோம். மறக்காம சேலமாரி பில்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.